அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 927 சரிங்களா. 927 அப்படிங்கும்போது நம்மளுக்கு கடைசியாக வந்து 983, இங்கே வந்து 927 அப்படின்ட்டு இருக்குது. ஓகேங்களா, 927. சரி, இப்போ இந்த பேட்டர்ன் படி நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 9க்கு 9, 9க்கு 9, 8க்கு 8, 3க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 7, 7க்கு வந்து 2. சொல்லப்போனால் இதுலேருந்து நம்மளுக்கு வந்து 922 அப்படிங்கிறது கிடைக்கிது. 922 சரியா. ஓகே, இப்போ இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னவாக வரும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3க்கு 9, 9க்கு 3, 3க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து சி போர்டில் 0 தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. அதாவது அதாவது இந்த பேட்டர்ன் படி போன மாதம் இல்லை போன வாரமோ இல்லை கடைசி வந்து திங்கள் மற்றும் செவ்வாய் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 922 அப்படிங்கிறது கிடைக்கிறதுங்கிறது காமன். ஓகே, இப்போ இருந்தாலும் 3க்கு 9, 9க்கு 3, 3க்கு 7, 3937 அப்படிங்கும்போது அது 0வில் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7க்கு 1, 1க்கு 6, 6க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 6க்கு 2 அதாவது 7162 அப்படிங்கும்போது திருப்பி வந்து 71627 அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரணும். ஆனால் இந்த 2 விட்டுட்டு நம்மளுக்கு 2க்கு வந்து ஒரு வேளை 9 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சரியா. ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9. ஓகேங்களா. சரி, எடுத்தது வந்து ஏ போர்டு எப்படின்னு பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து 8க்கு 7, 7க்கு 0, 0க்கு 9, 8க்கு 7, 7க்கு 0, 0க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8 அப்படின்னு தான் வரணும். ஆனால் சப்போஸ் 87098, ஸோ 8 வரல அப்படின்னா டேரெக்டாக 8க்கு வந்து 5 தான் பவர். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து என்னவாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஆனாலும் நம்மளுக்கு ஏ போர்டில் இன்னும் 3 வராமல் இருக்குது. ஏ போர்டில் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்களாக இன்னும் 3 வரல. அந்த 3 பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த 922 அப்படிங்கிறது வந்து ஒரு ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். இப்போ 927 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 தான். ஸோ 927ங்கிற ரிசல்ட்டுக்கு நான் எடுக்கிற எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390. ஓகேங்களா, 390 or 093 நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். 390 or 093 இதில் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 390 or 093 அவ்வளோதான். இது வந்து பாக்ஸ். 9க்கு 3, 2க்கு 9, 7க்கு 0, 9க்கு 0, 2க்கு 9, 7க்கு 3 இவ்வளோ தான். சரிங்களா. 093 390 இவ்வளோ தான் நண்பர்களே நம்ம கணிப்பில் இருக்குது. சரியா. ஓகே, இப்போ வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டில் வந்து 1 0 இல்லை 3 இல்லை 4. சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷனாக 3 எண்கள் கொடுக்குறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 0 இல்லை 3 இல்லை 4. இப்போ வந்து ஓகேங்களா. ஸோ இந்த 927 அப்படிங்கும்போது நம்ம காமனாக வந்து 390 093 தான் நண்பர்களே. ஓகேங்களா. சரி, இப்போ இதுலேருந்து நான் ஏபிஏசிபிசி அப்படிங்கிறது நான் ஒரு கணிப்பாக எடுக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிஏசிபிசி 0330 90 09 9339 அவ்வளோதான். 0330 9009 9339 ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 செட்டு. இதுதான் வந்து நம்ம இன்னைக்குரிய கணிப்புகளும் கூட. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 3 அப்படிங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா ரிப்பீட்டராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த 3 அப்படிங்கிறது திரும்ப சொல்லியிருக்கேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 0 3 4 இந்த 3 எண்களுக்குள்ளே சி போர்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கணிப்புகளில் இதுதான் இருக்குது. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். ஓகேவா. சரி, இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்ரீசக்தியில் 506 சரிங்களா.
இப்போ இன்னொரு விஷயம் நம்ம இப்படி எடுத்து பார்ப்போம். இந்த கட் நம்பர் என்ன இங்கேன்னு பார்த்தீங்கன்னா 505. 5க்கு வந்து 9, 0க்கு வந்து 8, 5க்கு வந்து 8. ஓகேவா? சரி, அதே மாதிரி இந்த கட் நம்பர் வச்சு எடுக்கும்போது 505 அப்படிங்கும்போது 5க்கு 9ம் பவரு, 5க்கு 8ம் பவரு. ஸோ இதுபடி நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 5க்கு வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, 5க்கு வந்து 9ன்னு இருக்குது. அப்படிங்கும்போது நான் இங்கே 5க்கு 8 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல 0க்கு 8ம் பவர் இருக்குது, 0க்கு 8ம் பவர் இருக்குது, 0க்கு 2ம் பவர் இருக்குது. அப்படிங்கும்போது 2ங்கிறத எடுத்துக்கிறேன். இதில் 5க்கு 8 டைரக்ட் பவர். சரிங்களா? 5க்கு 8 டைரக்ட் பவர்னால் 6க்கு வந்து 9. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 829. ஒரே நம்பர் டைரெக்டாக சிங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 829 நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது 927 அப்படியே பரட்டி 829 கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா சிங்கிள் ஷாட் அப்படின்ற மாதிரி இருந்தால் சிங்கிள் ஏபிசின்னு போடுறேனே 829. 9க்கு 8, 2க்கு 2, 9க்கு 7. ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ஸிங் எடுத்து நீங்களும் பாருங்கள். ஓகேங்களா? நம்ம எடுக்கிறது 390. திரும்பவும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால தான் திரும்ப சொல்கிறேன். 829 927ங்கிற ரிசல்ட்டுக்கு எடுத்துருக்கேன். நீங்களும் அந்த கெஸ்ஸிங் ஃபார்வர்ட் படி நீங்களும் எடுத்து பாருங்கள். 9க்கு வந்து 3ம் பவரு, 9க்கு வந்து 0வும் இருக்குது, 9க்கு வந்து 8ம் இருக்குது. ஒரு போர்டுக்கு 3 எண்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 கலனா 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7க்கு வந்து 7க்கு 0வும் பவர், 7க்கு 3ம் பவர், 7க்கு 9ம் பவர். 7க்கு 0, 7க்கு 3, 7க்கு 9. சொல்லப்போனால் எல்லா இடத்துலையுமே இதுக்கப்புறம் பவரில் எங்கேயுமே வந்து தவறாமல் இருக்கிற மாதிரி தான் இந்த கணிப்புகள் இருக்குது. அதனால் சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் திரும்ப சொல்ல 0, 3 அல்லது 4. நான் இந்த 829ன்னு கொடுக்கறதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேரெக்டாக அப்படிங்கிற மாதிரி. இப்போ சொல்லப்போனால் போன வாரத்தில் 988 இருந்துச்சு, அந்த 98க்கு 98 இறங்கிருச்சு. ஆனால் 3க்கு மட்டும் 8ன்னு வச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரத்தில் அப்படியே மாறி, ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த 92 அப்படிங்கிறது அப்படியே 29 பிசிலையும் அந்த 7க்கு 8 அப்படிங்கிறதையும் இப்படி வந்தாலும் வரலாம். ஸோ இதுதான் நம்ம எடுக்கிற கணிப்புகள். பாருங்கள், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் நம்ம பவர் சார்ட்டு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதில் இப்படி ஒரு சில பேர் புரியலை அப்படிங்கிறாங்க. அதாவது சிம்பிளாக இதுதான் நண்பர்களே மிரர் நம்பர். நீங்களும் கூட நார்மலாக வந்து நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். மிரர் நம்பர் அப்படிங்கிறது அது எப்படி வந்து இதுக்கு இந்த நம்பர் இந்த எண்ணுக்கு இந்த என்ன மிரர் நம்பர் அப்படிங்கிறத நீங்களே எடுத்து தேடி பார்த்தீங்கன்னா அதில் வரும். 1க்கு இதான் மிரரு, 2க்கு இதான் மிரர்னு. அந்த மிரர் நம்பரை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட்டில் எப்படி வருது கணிப்புகளில். இந்த 9, 2, 7 அப்படிங்கிற நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு என்ன பவர் நம்பர் இருக்குது, மிரர் நம்பர், அதுக்கு பேர் தான். பவர் நம்பர் கிடையாது, மிரர் நம்பர். அதுக்கு என்ன வருது அப்படிங்கிறத நீங்களே கெஸ்ஸிங் எடுத்து பார்க்கலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. தினசரி ஒரு 10 மெம்பர் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டெய்லியும் நான் இன்றைக்கி சொல்கிறது தான், டெய்லியும் உங்களுக்கு கரெக்டாக 2 மணிக்கு நம்மளுக்கு மெம்பர்ஷிப்புக்கு வீடியோ தனியாக ஒரு 100 மெம்பர் அப்படிங்கிறத நம்ம சேனல் கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 2 மணிக்கு நான் வந்து ஆஃப்டர் அந்த 2 மணி ரிசல்ட்டு வந்து டைம் வரும். அதாவது 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ரிசல்ட் எல்லாம் தாண்டி வரும்போது ஓரளவுக்கு 4Dயை நெருக்கி எடுக்கலாம் மாதிரி ஒரு கணிப்புகள் இருக்குது. அதனால் இது வந்து மினிமம் ஒரு 100 மெம்பர்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 2 மணிக்கு மெம்பர்ஷிப்புக்கு தனியாக 4D அப்படிங்கிறது மட்டும். 4Dயில் சொல்லப்போனால் ரொம்பலாம் இல்லை, ஒரே ஒரு செட்டு. இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு எப்படின்னா இங்கே வந்து 88, 9, 2, 7ன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த 89, 27ங்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்ச கெஸ்ஸிங்கில் இதுக்கு முன்னாடி அந்த 10 to அந்த குயின் ரிசல்ட் எல்லாம் வரும்போது ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் வந்திருக்கா, இல்லை அதுக்கப்புறம் சான்ஸ் நம்பர் எந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து ஒரே ஒரு 4D ஒரே ஒரு எண், அவ்வளோதான், சிம்பிளாக. அதில் இந்த ஏபிஎஸ்சிபிசி அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே ஒரு எண் அப்படிங்கிற மாதிரி அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு எண்ணை வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒரு எண்ணை கொடுக்கலாம். இவ்வளோதான். இதுக்கு எத்தனை பேர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஒரு 100 நம்பர் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கு யூஸாக இருக்கும், சேனலுக்கு நம்மளுக்கும் ஒரு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இது மூலமாக சொல்கிறேன். திரும்ப அடுத்த வேலை சந்திக்கிறேன். காலை வணக்கங்கள். நன்றி.
இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.